நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ். அப்போ டைப்ஸ்னால் வகைகள். எதனோட வகைகள்? கேன்சரின் வகைகள். எத்தனை வகைகள் கேன்சரில் இருக்குதுன்னு பார்க்கலாம். கேன்சர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அப்படின்னா கேன்சர் வந்து ஆர் கிளாசிஃபைடுனா பிரிக்கப்படுகிறது. எது கிளாசிஃபைடு அப்படின்னா பிரிக்கப்படுகிறது. ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னா அது எதை சார்ந்து பிரிக்கப்படுகிறது? வகைப்படுத்தப்படுகிறது. கேன்சர்ஸ் ஆர் கிளாசிஃபைடுனா வகைப்படுத்தப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அப்போ எவ்வாறாக வகைப்படுத்தப்படுகிறது? ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஷ்யூஸ்னு என்ன? திசுக்களின் அடிப்படையில் கேன்சர்கள், புற்றுநோய்கள் வகைப்படுத்தப்படுகின்றன, பிரிக்கப்படுகின்றன. ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்டு அப்படின்னா ஃப்ரம் விச் அப்படின்னா டிஷ்யூவில் எந்த டிஷ்யூவில் போய் கேன்சர் உண்டாகுதோ அதை வச்சு அந்த கேன்சரை பிரிக்கிறாங்க. அந்த கேன்சர் என்ன வகையை சேர்ந்ததுன்னு பிரிக்கிறாங்க. ரைட்டா? அதான் இங்கே சொல்கிறான். கேன்சர்ஸ் ஆர் கிளாசிஃபைடுனா கேன்சர்னு புற்றுநோய் வகைப்படுத்தப்படுகிறது. எதை வச்சு? ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஷ்யூஸை அடிப்படையாக கொண்டு கேன்சர்கள் வகைப்படுத்தப்படுகிறது. எப்படி? ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்டு. அப்படி ஃப்ரம் விச்னா எந்த டிஷ்யூவில், ஃப்ரம்னா எதை டிஷ்யூ குறிக்குது. ஃப்ரம் விச் டிஷ்யூ தே ஆர் ஃபார்ம். தேன எதை குறிக்குது? கேன்சர் குறிக்குது. தே ஆர் ஃபார்ம்டு உண்டாக்கப்படுகிறது. எந்த கேன்சர் எந்த டிஷ்யூவில் உண்டாகுதோ அதை வச்சு அந்த கேன்சருக்கு பெயரிடப்படுகிறது. ரைட்டா? இப்போ உதாரணமாக இப்போ பார்த்துக்கோங்க, அதை பேர் போட்டுக்கலாம். கேன்சர்ஸ் ஆர் கிளாசிஃபைடுனா கேன்சர்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. அந்த பேசிஸ் ஆஃப் டிஷ்யூகளை பொறுத்து கேன்சர்கள் பெயரிடப்படுகின்றன, வகைப்படுத்தப்படுகின்றன. அதுக்கடுத்து ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம். அது எந்த கேன்சர் எந்த இடத்துல உண்டானது, எந்த டிஷ்யூவில் உண்டானது. டிஷ்யூ ஏகப்பட்ட டிஷ்யூ இருக்குது உடம்புல. பிரெயினில் உள்ள டிஷ்யூக்கு ஒரு பேர், கிட்னியில் உள்ள டிஷ்யூக்கு ஒரு பேர், அப்படி ஏகப்பட்ட டிஷ்யூகள் இருக்குது. ரைட்டா? இப்போது கார்சினோமாஸ் அப்படின்ட்டான். கார்சினோமாஸ் அப்படின்றது கார்சினோமாஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் கேன்சர். ரைட்டா? ஒரு டைப் கேன்சரோட பேர். ரைட்டா? எரேசஸ் ஃப்ரம் எபித்தீலியல் அண்டு கிளாண்டுலர் செல் அப்படின்றான். அப்போ இது எங்கே உண்டாகுது? எரேசஸ்னால் உண்டாகிறது. இது கார்சினோமாஸ் என்ற ஒரு வகையான, இது ஒரு பிரிவு கேன்சரில், இது ஒரு பேர். ரைட்டா? எதனோட பேர்? கேன்சர், புற்றுநோயோட பேர். இது எந்த டிஷ்யூவில் உண்டாகுதுன்னு பார்ப்போமா? கார்சினோமாஸ் என்ற ஒரு கேன்சர் அரைசஸ்னு உண்டாகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் எபித்தீலியல் டிஷ்யூவில் அண்டு மேலும் கிளாண்டுலர் டிஷ்யூ. அப்போ எபித்தீலியல் மற்றும் கிளாண்டுலர் டிஷ்யூவில் வந்து இது உண்டாகிறது. ரைட்டா? அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிளாண்டுலர் டிஷ்யூவில் இது உண்டாகுதுன்னு சொல்கிறேன். இல்லை, நான் முதல்ல மேலே வந்து விட்டுட்டேன். நான் ஒரு இது மேலேருந்து சொல்கிறதுக்கு பதில் இங்கேருந்து படிக்கணும். சரி, ஓகே. அப்போ கேன்சர்ன்றது புற்றுநோய். ரைட்டா? புற்றுநோய். அப்போ புற்றுநோய் என்னது? புற்றுநோய் எங்கள் உடம்புல புற்றுநோய் இருக்கிறது, அதை பற்றி பார்க்கலாம். கேன்சர் காசஸ் about 4 million deaths annually. அப்படின்னா கேன்சர் வந்து விளைவிக்கிறது, உண்டாக்குகிறது. உண்டாக்குகிறதுனா கேன்சர்னால் விளைவிக்கிறது, உண்டாக்குகிறது. காசஸ்னால் அதான் மீனிங். ரைட்டா? உருவாக்குகிறது, எல்லா மீனிங் தான். அப்போ கேன்சர்னால் புற்றுநோய் உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? about 4 million deaths annually throughout the world. அப்படின்னா 4 million 40 லட்சம். 1 மில்லியன்னா ஒரு 10 லட்சம். அப்போ 10 லட்சம். அப்போ 40 லட்சம். 1 மில்லியன்னா 10 லட்சம். ரைட்டா? அப்போ 1 கோடின்னா 100 லட்சம். அப்போது கேன்சர் காசஸ்னால் விளைவிக்கிறது. எதை விளைவிக்கிறது? 4 million deaths, 4 மில்லியன் இறப்பை annually வருடந்தோறும் throughout the world. அப்போ உலகம் முழுக்க 4 மில்லியன் இறப்பை வருடந்தோறும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 4 மில்லியன் பேர் செத்து போயிடறாங்க கேன்சரில். அதான் கேன்சர் விளைவிக்கிறது. எவ்வளவுனா இவ்வளவு. ரைட்டா? 4 மில்லியன் டெத்ஸ். அப்போ 4 மில்லியன் இறப்பை annually வருடந்தோறும் throughout the world, இந்த உலகம் முழுக்க 4 மில்லியன் மக்கள் இறந்து போகிறார்கள் கேன்சரில். இந்தியாவில் மட்டும் பார்ப்போமா? மோர் தென் 1 மில்லியன் பீப்புள் சஃபர் ஃப்ரம் கேன்சர். அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் மட்டும் மோர் தென் 1 மில்லியன், அதாவது 1 மில்லியனுக்கு மேலே மக்கள், மோர் தென் 1 மில்லியன் மக்கள், பீப்புள்னா மக்கள், சஃபர் ஃப்ரம் கேன்சர். அப்புறம் சஃபர்னால் கஷ்டப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். எதில்? ஃப்ரம் கேன்சர், புற்றுநோயில் பாதிக்கப்படுகிறார்கள். ரைட்டா? இந்தியாவில் மட்டும். அப்போ கேன்சர் டிரைவ்டு அப்படின்றான். கேன்சர் டிரைவ்டுனா பெறப்படுகிறது. இந்த கேன்சரானது பெறப்படுகிறது. டிரைவ்டுனா பெறப்படுகிறது.
எது பெறப்படுகிற ஃப்ரம் லேட்டின். லேட்டின் என்ற வார்த்தை, லேட்டின் வேர்டு அப்படின்னா லேட்டின் வார்த்தையிலிருந்து கேன்சர் வார்த்தை வந்தது. கேன்சர் என்ற வார்த்தை இஸ் டிரைவ்டு. டிரைவ்டுனா பெறப்படுகிறது. பெறப்படுகிறதா வந்ததுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இந்த கேன்சர் என்ற வார்த்தை எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னா லேட்டின் என்ற வார்த்தை, லேட்டின் வார்த்தையிலிருந்து தான் கேன்சர் என்ற வார்த்தை பெறப்பட்டது. அப்போ வந்ததுன்னு அர்த்தம். கேன்சர் இஸ் டிரைவ்டுன்னு பெறப்பட்டது. கேன்சர் என்ற வார்த்தை டிரைவ்டு பெறப்பட்டது ஃப்ரம் லேட்டின் வேர்ட். லேட்டின் வார்த்தையிலிருந்து கேன்சர் என்ற வார்த்தை பெறப்பட்டது. இப்போ அது அந்த கேன்சர் என்ற வார்த்தைக்கு மீனிங் பார்ப்போமா? மீனிங் கிராப்புன்றான். அப்போ லெட்டினில் கேன்சர்னு சொல்கிற வார்த்தை வந்து லெட்டினில் இருக்குது, அதுதான் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு மீனிங், உண்மையான மீனிங் என்னென்னா கிராப்பு. கிராப்புன்னா நண்டுன்னு அர்த்தம். கிராப்புனா இது லெட்டின் வார்த்தையில் வந்து கேன்சர்ன்றது லெட்டினோட வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. ரைட்டா? இது எதுலேருந்து வந்துச்சு? லெட்டின் பாஷையிலேருந்து வந்த ஒரு வார்த்தை. ஆனால் இங்கிலீஷ்லேயும் நடைமுறையில் இருக்குது. ஆனால் உண்மையான மீனிங் கேன்சருக்கு என்னன்னு சொன்னால் கிராப்னு அர்த்தம். கிராப்னா நண்டுன்னு அர்த்தம். ரைட்டா? புரியுதா? அப்போ கேன்சர்ன்ற வார்த்தை லெட்டின் வார்த்தையிலேருந்து வந்தது. அதனோட உண்மையான இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா கிராப். கிராப்னு நண்டு. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, த ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் கால்டு ஆன்கோலஜி. அப்படின்னா இந்த கேன்சர், புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன? ஆன்கோலஜின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்கோஸ்னு என்னது? டியூமர். ஆன்கோஸ்னு என்னது? ஆன்கோலஜி. லஜின்னா படிப்பு, படிக்கிறது. ரைட்டா? அப்போது இந்த எதை பற்றி படிக்கிறது? கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு த ஸ்டடின்னு படிப்பு ஆஃப் கேன்சர், புற்றுநோய் படிப்பு. அதை பற்றி, புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் இஸ் கால்டு, அழைக்கப்படுகிறது ஆன்காலஜின்னு படிக்கப்படுகிறது. இப்போ ஆன்காலஜியை பிரிக்கிறான். ஆன்கோ அப்படின்னு சொன்னால் டியூமர்னு அர்த்தம். ஆன்கோன்னு என்னது? டியூமர். டியூமர்னு கட்டி. புரியுதா? டியூமர் என்னது? கட்டி. உடலில் கட்டி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் டியூமர். ரைட்டா? அது கேன்சர். ரைட்டா? அது ஆன்கோஸ்ன்னு சொன்னால் ஆன்கோலஜி அப்படின்றான். ஆன்கோலஜின்ற படிப்பு தான் கேன்சரை பற்றி படிக்கிற படிப்பு. ஆனால் ஆன்கோஸ்னா டியூமர்னு அர்த்தம். டியூமர்னு கட்டின்னு அர்த்தம். அப்போ கேன்சர் இஸ் அன் அப்நார்மல் அண்ட் அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா கேன்சர் வந்து இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? அப்நார்மலாக இருக்கிறது. அப்நார்மல் அசாதாரணமாக இருக்கிறது. நார்மல்னா சாதாரணம், நார்மல்னா பயங்கரமானதுன்னு அர்த்தம். மோசமாக இருக்குது. நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னா அவன் பாட்டு 50 மார்க் 60 மார்க்கு வாங்கிட்டு இருப்பான். இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்நார்மலாக படிக்கிறான்னா அவன் 100க்கு 100 வாங்கிட்டு போவான். அவன் அப்நார்மல் ஸ்டடீஸ் அப்படின்றான். அப்நார்மலாக அபரிமிதமாக படிக்கிறான் அந்த பையன் அப்படின்பான். அதேமாதிரி ஒருத்தன் சாப்பிட்றான், மனுஷன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா அதுக்கு வந்து சாப்பாடு, பேய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா அது அப்நார்மல் இன்டேக் ஆஃப் மீல்ஸ். இன்டேக்னா எடுத்துக்கொள்வது. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இவன் 1 கிலோ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவன் 10 கிலோ சாப்பாடு சாப்பிட்றியா, 10 இட்லி சாப்பிட்றா, 100 இட்லி சாப்பிட்றியா அப்படின்னா அது அபரிமிதமானது. ரைட்டா? அதேமாதிரி இங்கே பாரு, கேன்சர் இஸ் அன் அப்நார்மல். கேன்சர் வந்து புற்றுநோயானது இருக்கிறது. அப்நார்மல்னு அபரிவிதமாக இருக்கிறது, அப்புறம் ரொம்ப வேகமாக இருக்கிறது. அண்ட் அன்கண்ட்ரோல்டு அப்படின்னா அன்கண்ட்ரோல்டுன்னு என்னது? அது நிலைமைக்கு கட்டுப்படலை. அந்த செல்கள் கட்டுப்படாது. அன்கண்ட்ரோல்னால் கட்டுப்பாட்டில் இருக்கும். கட்டுப்பாடு, கண்ட்ரோல்னால் கட்டுப்பாடு. ஆனால் அன்கண்ட்ரோல்னால் கட்டுப்பாடற்றது. கேன்சர் வந்து கட்டுப்பாட்டுக்கு வராது. கேன்சர் செல்கள் கட்டுப்பாட்டுக்கு வராது. அதான் சொல்கிறான். கேன்சர் புற்றுநோயானது இஸ் அன் அப்நார்மல், அபரிவிதமாக இருக்கும், ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையும். அண்ட் அன்கண்ட்ரோல்டு கட்டுப்பாடுக்கு வராது. அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ். அப்படி அன்கண்ட்ரோல்டு டிவிஷன்னா பிரிதல், செல்லுகளின் பிரிதல் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். அதாவது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காது, ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையும் கேன்சர்ன்றது. அது அன்கண்ட்ரோல்டு டிவிஷன். கேன்சர் செல்லுகள் எப்படின்னா ஒரு கண்ட்ரோல்லே இருக்காது, அது வாடு 1 2 நாளாகிட்டு போயிட்டே இருக்கும். அது அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ். டிவிஷனாக பிரிதல், செல்கள் பிரிதல் வந்து ஒரு கண்ட்ரோல்லே இருக்காது. ரைட்டா? அதான் திரும்படி கேன்சர் இஸ் அன் அப்நார்மல் அண்ட் அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் த செல்ஸ். கேன்சர் என்பது அபரிவிதமாக இருக்கும் வளர்ச்சி மற்றும் அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ். அப்போ அன்கண்ட்ரோல்னா ஒரு கட்டுப்பாடற்ற செல் பிரிதலை உண்டாக்கும். தட் இன்வேர்டுன்னு என்னது? அதாவது இன்வேர்டுன்னு என்ன? ஒன்றுமே இல்லை. இந்த இப்போ படையெடுக்குன்னு சொல்கிறோம்ல, இப்போ படையெடுக்குது ஒரு நாட்டிலேருந்து நாட்டுக்கு படையெடுக்கு. அதனால் இங்கே இன்வேர்ட்னா ஊடுருவுதல்னு அர்த்தம். தேட்னா அவைகள் அந்த கேன்சர் இன்வேர்ட் அண்ட் டெஸ்ட்ராய் சரௌண்டிங் டிஷ்யூஸ் அப்படின்னா தட் இன்வேர்ட்னா ஊடுருவுதல். ரைட்டா? அது கேன்சர் ஒரு இடத்துல வந்துடுச்சின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்காது, அடுத்த டிஷ்யூக்கு மேலே ஊடுருவி போகும். ரைட்டா? அதான் இன்வேர்டுன்னு சொல்லுவாங்க. இன்வேர்டுனா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படித்தா படையெடுக்கிறது, இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு படையெடுக்கிறது. படையெடுக்கிறதுனா எல்லை மீறி போகிறது. ரைட்டா?
அது எல்லையை மீறி போகிறதுக்கு பிறகு தான் படையெடுக்கிறது, ரைட்டா? அப்போ இங்கே இன்வேர்டுன்னு சொன்ன என்னது, இன்வேர்டுன்னு சொல்லி வரும்போது என்னது, ஊடுருவுகிறது. இந்த டிஷ்யூலேருந்து அந்த டிஷ்யூக்கு ஊடுருவும் அந்த கேன்சர் செல். தட் இன்வேர்ட்னா ஊடுருவுதல். அண்டு டெஸ்ட்ராய்னு அழித்து விடும். எதை அழித்து விடும்? சரௌண்டிங் டிஷ்யூஸ். அது பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல வந்துடுச்சுன்னு சொன்னால் அது பக்கத்தில் உள்ள டிஷ்யூக்களை எல்லாம் அழிச்சிடும். அண்டு டெஸ்ட்ராய்னு அழித்து விடும். சரௌண்டிங் டிஷ்யூ, சுற்றுப்புறத்தில் உள்ள திசுக்களை அழித்து விடும். அப்படி அழித்து விட்டதுக்கு முன்பு ஃபார்மிங் ஏ டியூமர். அதற்கடுத்து என்ன உண்டாகும்? அப்படி அழிச்சதுக்கப்புறம் ஃபார்மிங்னா உண்டாக்கும். எதை? ஒரு டியூமர், ஒரு கட்டியை உண்டாக்கும், ரைட்டா? அந்த கட்டி அல்லது நியோபிளாசம் சொல்கிறான். அந்த கட்டின்னு சொல்லலாம், டிஷ்யூன்னு சொல்லி நியோபிளாசம்னாலும் கட்டி தான். நீ டியூமர்னாலும் கட்டி தான், நியோபிளாசம்னாலும் கட்டி தான், ரைட்டா? அது நல்லா கவனிச்சுக்கோங்க. கேன்சர் வந்து ஒரு அப்நார்மலானது, அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ் நடக்கும். தட் இன்வேர்ட், அந்த செல்லுகள் இன்வேர்ட்னு ஊடுருவும். எங்கே ஊடுருவும்? பக்கத்தில் உள்ள திசுக்களுக்கு ஊடுருவும். அந்த ஊடுருவி இன்வேர்ட் நடத்தான் ஊடுருவும். அண்டு டெஸ்ட்ராய்னா ஊடுருவி அழிச்சிடும். டெஸ்ட்ராய்னா அழித்து விடும். எதை? சரௌண்டிங், சுற்றுப்புறத்தில் உள்ள திசுக்களை அழித்து விடும். அப்போ அழித்த உடனே அந்த செல்லுகளில் டிஷ்யூஸ் இறந்து போயிடும். அதுக்கடுத்து என்ன ஆக்கும்னா ஃபார்மிங் ஏ டியூமர்னா ஒரு கட்டியை உண்டாக்கும். அல்லது அந்த கட்டி அல்லது அந்த டியூமருக்கு இன்னொரு பேர் என்னது? நியோபிளாசம் என்று சொல்லுவார்கள். அதாவது பிராக்கெட்டில் நியூ குரோத், புதிதாக ஒன்று இந்த இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது கேன்சர் செல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, இட் இஸ் எ ஹெட்ரோஜீனியஸ் குரூப். அப்போ ஹெட்ரோஜீனியஸ் குரூப்னா ஹோமோஜீனியஸ்னால் ஒரே வகையை சேர்ந்தது. இது வந்து பல வகையை சேர்ந்தது, ரைட்டா? இட் இஸ் எ ஹெட்ரோஜீனியஸ் குரூப் ஆஃப் செல்ஸ். அப்படின்னா இது வந்து பல வகைப்பட்ட செல்லுகளை கொண்டது. ஹெட்ரோஜீனியஸ், ரைட்டா? ஹோமோஜீனியஸ்னால் ஒரு வகை, ரைட்டா? ஹெட்ரோஜீனியஸ்னால் பல்வேறு வகையான ஒரு கலப்பிடம்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் எ ஹெட்ரோஜீனியஸ் குரூப் ஆஃப் செல்ஸ். அப்போது இது வந்து பலதரப்பட்ட குரூப், ஒரு குரூப் ஆஃப் செல்ஸை கொண்டது. செல்னால் அணுக்களின் குரூப், ஒரு கலவையை கொண்டது, ரைட்டா? அப்போ தே டூ நாட் ரெஸ்பாண்ட் டு த நார்மல் செல் டிவிஷன். அப்படின்னா தே டூ நாட் ரெஸ்பாண்ட்னா அதற்கு தேன்னா எதை குறிக்கிறது? இந்த இடத்துல எதை குறிக்கிறது? கேன்சர் செல்லை குறிக்கிறது. தே டூ நாட் ரெஸ்பாண்ட்னா அதற்கு பதிலளிக்காது, அதற்கு கட்டுப்படாது. ரெஸ்பாண்ட்னா கட்டுப்படாது. எதற்கு கட்டுப்படாது? நார்மல் செல் டிவிஷன். சாதாரணமாக செல் டிவைட் ஆகுது இல்லையா? ஒரு குழந்தை வளருதுன்னு என்ன அர்த்தம்? செல் டிவைட் ஆகிட்டே இருக்குது. சின்ன குழந்தையாக இருக்கும், அது பெருசாக வளரும். அதுவாக வளர்ந்துருமா? வளராது. உடம்புல உள்ள செல்லுகள் அனைத்தும் 1 2 ஆகும், அது 2 4 ஆகும், 4 6 ஆகும், 6 8 ஆகும். செல் டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும், ரைட்டா? அப்போ அப்படி போகிறதுனால தான் அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அதுக்கடுத்து செல் டிவிஷன் நடக்காது, ரைட்டா? அதனால் இந்த கேன்சர் செல்கள் வந்து டோன்ட் ரெஸ்பாண்ட் டு த செல் டிவிஷன். அப்போ நார்மல் செல் டிவிஷன், உடம்பில் நடக்கக்கூடிய சாதாரண செல் டிவிஷனுக்கு இது கட்டுப்படாது. அடுத்து நெக்ஸ்ட்டு கேன்சரியஸ் செல்ஸ். அப்போ கேன்சரியஸ் செல்ஸ்ன்னு என்னது? கேன்சரியஸ் செல்ஸ் மைக்ரேட் டு டிஸ்டன்ட் பார்ட்ஸ். அப்படின்னா கேன்சரியஸ் செல்ஸ் என்னது? கேன்சரியஸ் செல்ன்றது ஒரு அதுவும் ஒரு உனக்கு ஒரு 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 விதமான இந்த செல்லு தான். இந்த செல்லு நம்ம கேன்சர் செல் தான். அப்போ கேன்சரியஸ்னு என்னது? அதுவும் புற்றுநோய் செல்கள் தான். கேன்சர்னால புற்றுநோய், கேன்சரியஸ்னால் புற்றுநோய் செல்கள். புளூரில் போட்டிருக்கான். த கேன்சரியஸ் செல்ஸ் மைக்ரேட்னு இடம்பெயரும். ஃபஸ்ட்டில் சொன்னது பக்கத்தில் உள்ள டிஷ்யூகளை அழிச்சிடும் அப்படிங்கிறான். ஊடுருவி பக்கத்தில் உள்ள டிஷ்யூவில் வந்து ஊடுருவி அழிச்சிரும்ன்றான். இப்போது என்ன சொல்கிறான் செகண்ட் பேராகிராஃபில்? த கேன்சரியஸ் செல்ஸ் அப்படின்னா இந்த புற்றுநோய் செல்கள், கேன்சரியஸ் செல்னால் புற்றுநோய் செல்கள் மைக்ரேட் இடம்பெயரும்ன்றான். இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியா, ரைட்டா? முதல்ல சொன்ன பேராகிராஃபில் அது பக்கத்தில் உள்ள டிஷ்யூவில் வந்து ஊடுருவி அந்த டிஷ்யூகளை அழிச்சிரும்னு சொன்னான். அப்போ இப்போ என்ன சொல்கிறான் செகண்ட் பேராகிராஃப்? அது போக இன்னமும் அந்த கேன்சர் செல்கள் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். மைக்ரேட், இடம்பெயர்ந்து செல்லும்ன்றான். மைக்ரேட்னா இடம்பெயர்ந்து செல்லும்ன்றான். த கேன்சரியஸ் செல்ஸ் மைக்ரேட் டு டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்றான். உடம்புல உள்ள தூரத்தில் உள்ள பகுதிக்கும் இது செல்லும்ன்றான். த கேன்சரியஸ் செல்ஸ் அப்படின்னா புற்றுநோய் செல்கள் மைக்ரேட்னா இடம்பெயரும். எங்கே? டு டிஸ்டன்ட் பார்ட். டிஸ்டன்ட்னா தூரத்தில் உள்ள பகுதிக்கும். இப்போ காலில் உள்ள கேன்சர் செல் தலைக்கு கூட வரலாம். அதான் டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த பாடி, உடம்புல தூரத்தில் உள்ள பகுதிக்கும் செல்லும்ன்றான். அண்ட் அஃபெக்ட் நியூ டிஷ்யூஸ். அங்கே போயிட்டு என்ன செய்யுமா? புது இடத்துக்கு போயிட்டு அஃபெக்ட்னா பாதிக்குமா, பாதிப்பை ஏற்படுத்தும். அஃபெக்ட்னா பாதிப்பை ஏற்படுத்தும். நியூ டிஷ்யூ, புதிய டிஷ்யூகளுக்கும் அது வந்து கேன்சர் இல்லாத டிஷ்யூவாக இருக்கும்.
அங்கேயும் போய் இது பாதிப்பை ஏற்படுத்தும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்ட்டான். மெட்டாசிஸ் அப்படின்ட்டான், மெட்டாஸ்டிஸ்ன்றான். ரைட்டா? இதனோட இந்த வழிமுறைகள், இந்த செயல்முறைகள், இந்த செயல்முறைகள் இஸ் கால்டு மெட்டாஸ்டாட்டிஸ் அப்படின்னா மெட்டாஸ்டாட்டிஸ்ன்னு சொல்கிறான். மெட்டாஸ்டாட்டிஸ்ன்றது தான் இது இடம்பெயரும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே உள்ள செல்லுகளை அழிக்கிறது. த ஃப்ரீக்வெண்ட் சைட்ஸ் ஆஃப் மெட்டாசிஸ், அப்போ த ஃப்ரீக்வெண்ட் சைட்ஸ் ஆஃப் மெட்டாசிஸ் ஆர் லங்ஸ் அப்படின்னா அடிக்கடி இது போய் தாக்கக்கூடிய இடங்கள். ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி இது போய் தாக்கக்கூடிய இந்த மாதிரி வைரஸ்கள், இந்த கேன்சர் செல்கள் ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி தாக்கக்கூடிய இடங்கள். சைட்ஸ்னு தாக்கக்கூடிய இடங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி இடங்கள்னு அர்த்தம். சைட்ஸ்னு இடங்கள் அப்படின்னு மீனிங் என்ன? தாக்கக்கூடிய இடங்கள், அஃபெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள் என்னவாக இருக்கிறது? ஆஃப் மெட்டாசிஸ்னால் இந்த நோய், இந்த மெட்டாசிஸ் இந்த தூரத்தில் போய் தாக்குது இல்லையா? ஒரு இடத்துல உள்ள வைரஸ் கேன்சர் இன்னொரு இடத்துல போய் தாக்குதுன்னு சொன்னால் அந்த செயல்முறைக்கு பேர் என்னது? மெட்டாசைட்டிஸ்ன்னு சொல்கிறான். அப்போ இந்த செயல்முறைகள் அடிக்கடி தாக்கக்கூடிய இடங்கள், த ஃப்ரீக்வெண்ட் சைட்ஸ் ஆஃப் மெட்டாஸ்டிட்டிஸ் அப்படின்ட்டா. மெட்டாஸ்டிஸ்னால் அது அந்த செயல்முறைகள், அந்த செயல்முறைகள் தாக்கக்கூடியது என்னது? லங்ஸில் போய் அடிக்கும், அண்டு போன்ஸையும் தாக்கும், அண்டு லிவரையும் தாக்கும், ஸ்கின்னு தோலையும் தாக்கும், மூளையையும் தாக்கும். இந்த மெட்டாஸ்டிசிஸ் மெட்டாஸ்டாட்டிஸ் அப்படின்ட்டா. இது இந்த 5ஐயும் தாக்கக்கூடியது, இடம் விட்டு இடம் போய் தாக்கும் பண்ணுறான். அடுத்து மோர் டு நோ, அதிகமாக அறிய வேண்டியிருக்குது. வேர்ல்டு கேன்சர் டே, அப்போ உலக கேன்சர் நாள் 4 பிப்ரவரி. ரைட்டா? 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் உலக கேன்சர் டே. கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில். நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே அப்படின்னா தேசிய கேன்சர் அவேர்னஸ் டே. கேன்சர்னால் புற்றுநோய் விழிப்புணர்வு நாள். இது உலகம், அது 4 பிப்ரவரி உலக கேன்சர் நாள். ஆனால் நம்ம தேசத்தில் இந்தியாவில் கேன்சர் அவேர்னஸ் டே அப்படின்னா கேன்சர் விழிப்புணர்வு நாள் 7 நவம்பர். ரைட்டா? இதை 2ஐயும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கேன்சர்னால் கேன்சரின் பிரிவுகள் என்னன்னு பார்ப்போம். கேன்சர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்டு. அப்புறம் கேன்சர்கள், அந்த கேன்சர் என்னது? புற்றுநோய்கள் ஆர் கிளாசிஃபைடு வகைப்படுத்தப்படுகின்றன, பிரிக்கப்படுகின்றன. எதை வச்சு? ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஷ்யூஸ். அப்போ டிஷ்யூஸ்ன்னு சொன்னால் திசுக்களை வைத்து, அந்த கேன்சர் எந்த திசுவில் இருக்கோ அந்த திசுக்களை வைத்து அந்த கேன்சருக்கு பெயரிடப்படுகின்றது. ரைட்டா? பிரிக்கப்படுகிறது. அதான் கேன்சர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் த டிஷ்யூஸ் ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்டு. அது ஃப்ரம் விச்னா எந்த இடத்துல, ஃப்ரம் விச் அங்கே, தே ஆர் ஃபார்ம்டு உண்டானதோ அந்த டிஷ்யூ வச்சு நம்ம பிரிக்கிறோம்ன்ற. அதான் ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்டு அப்படின்னா அந்த கேன்சர் நோய் எந்த டிஷ்யூவில் உண்டாச்சோ உடம்புல அந்த டிஷ்யூவை வச்சு நம்ம அந்த கேன்சருக்கு பேர் எடுக்கிறோம்னு சொல்கிறான். இப்போ உதாரணத்துக்கு கேர்சினோமாஸ்ன்ற ஒரு கேன்சரோட பேர். இது எங்கே உண்டாகுதுன்னா எரைஸ்னு உண்டாகிறது ஃப்ரம் எபித்தீலியல் டிஷ்யூ அண்டு கிளாண்டுலர் டிஷ்யூ அப்படின்ட்டான். இது எங்கே உண்டாகிறது? எபித்தீலியல் டிஷ்யூ அண்டு கிளாண்டுலர் டிஷ்யூ இங்கே உண்டாகிறது. ரைட்டா? எபித்தீலியல்னு தெரியுமில்ல, உடம்புல எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கிறதுல அந்த இடத்துல கேன்சர் உண்டாக்கிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கேர்சினோமாஸ். அதான் முதல்ல சொன்னலாம், கேன்சருக்கு பேர் எந்த டிஷ்யூவில் உண்டாகுதோ அதை வச்சு ஒரு பெயரிடுவோம்னு சொல்கிறான். இப்போது எபித்தீலியல் டிஷ்யூவில் கேன்சர் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் எபித்தீலியல் மற்றும் அண்டுனா கிளாண்டுலர் டிஷ்யூ. அப்போ கிளாண்டுல என்னது? சுரப்பி. கிளாண்டுனாலே சுரப்பி தானே. நம்ம ஏகப்பட்ட கிளாண்டு பார்த்தவங்கள. கிளாண்டுலர் டிஷ்யூனா சுரப்பி டிஷ்யூன்னு அர்த்தம். அதாவது எபித்தீலியல் மற்றும் கிளாண்டுலர் டிஷ்யூவில் உண்டாகிருக்கு. அதுக்கு என்னது? கேர்சினோமாஸ் என்ற ஒரு புற்றுநோய் எரைஸ்னு உண்டாகிறது. எங்கே? ஃப்ரம் எபித்தீலியல் அண்ட் கிளாண்டுலர் டிஷ்யூவில் உண்டாகிறது. ரைட்டா? அப்போ இந்த 2லேயும் உண்டாச்சுன்னா அந்த கேன்சருக்கு பேர் என்னது? கேர்சினோமாஸ் அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் தே இன்க்ளூட் கேன்சர்ஸ் ஆஃப் ஸ்கின் அப்படின்னா தே இன்க்ளூட் இதுக்குள்ளே வருகிறது. ரைட்டா? இந்த கேர்சினோமாஸ் என்ற கேன்சரோட வகைப்பாடு பேர் இந்த வகைப்பாடு எங்கெங்கே இருக்கிறது, எங்கெங்கே கேன்சர் உண்டாச்சு இந்த பேர் வரும்னா தே இன்க்ளூடு இவைகள் இந்த கேன்சர் தே இன்க்ளூடு அடங்கியுள்ளன. தே இன்க்ளூடு த கேன்சர்னா புற்றுநோய், இதற்குள்ளே புற்றுநோய்கள் அடங்கியுள்ளன. எங்கே
ஸ்கின் புற்றுநோயும் இந்த கேசினோமாஸ் தான். அடுத்து லங்ஸில் வந்தாலும் இந்த பேர் தான். ஸ்டொமக்குனா வயிறில் வந்தாலும் இந்த பேர் தான். அண்டு பிரெயினில் வந்தாலும் இந்த பேர் தான். எது கேசினோமாஸ் தான் சொல்லுவாங்க. எபவுட் 85% ஆஃப் த டியூமர்ஸ் ஆர் கேசினோமாஸ் அப்படின்னா தோராயமாக, எபவுட்னா தோராயமாக 85% புற்றுநோய்களில் 85%, ஏகப்பட்ட புற்றுநோய் இருக்குது, அதில் 85% இந்த புற்றுநோய் தான் மக்களுக்கு இருக்கான், கேசினோமாஸ் தான் இருக்கான். எபவுட் 85% ஆஃப் டியூமர்ஸ்னு கட்டிகள், இப்போ புற்றுநோய் கட்டிகள் தான் வரும். அப்போது எபவுட் 85% ஆஃப் டியூமர்ஸ் ஆர் இருக்கின்றன கேசினோமாஸ் புற்றுநோயாக புற்றுநோய் கட்டிகளாக இருக்கின்றன. அதாவது தோராயமாக எபவுட்னு தோராயமாக 85% 85% ஆஃப் டியூமர்ஸ் கட்டிகள் எவ்வாறாக இருக்கின்றன, அந்த கட்டிகள் ஆர் கேசினோமாஸ்ன்றது ஒரு கேன்சர், இந்த கேசினோமாஸ் டியூமராக இருக்கின்றன. நெக்ஸ்ட்டு சர்க்கோமாஸ்ன்ற ஒரு கேன்சர், இது எங்கே வருதுன்னு பார்ப்போம். ஆர் அக்கர் இந்த கனெக்டிவ் அண்ட் மஸ்குலார் டிஷ்யூ. அப்போ இந்த சர்க்கோமாஸ்ன்ற டிஷ்யூ கேன்சர் வந்து தென்படுகின்றன, ஆர்னா இருக்கின்றன. எங்கே அக்கர் தென்படுகிறது, எங்கே தென்படுகிறது, இந்த கனெக்டிவ் அண்ட் மஸ்குலார் டிஷ்யூ. கனெக்டிவ்னு இணைப்பு மற்றும் மஸ்குலார் டிஷ்யூ. மஸ்குலார்னு தசைகள், அதாவது மஸ்குலார்னு தசைகள். அப்போது கனெக்டிவ்னு இணைப்பு டிஷ்யூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதாவது சர்க்கோமாஸ்ன்றது அக்கர்னு தென்படுகிறது இந்த கனெக்டிவ் அண்ட் மஸ்குலார் டிஷ்யூ. அப்போ இந்த மஸ்குலார் டிஷ்யூவில் இது தென்படுகிறது. அப்படின்னா கனெக்டிவ்னா இணைப்பு டிஷ்யூ மற்றும் மஸ்குலார் டிஷ்யூ, இந்த இங்கே வந்து இருக்கக்கூடிய கேன்சருக்கு சர்க்கோமாஸ்ன்னு பெயரிடப்படுகிறது. அப்போ இவைகள் எங்கெங்கே இருக்கின்றன பார்ப்போமா. த இன்க்ளூட் த கேன்சர். அப்போ இந்த கேன்சர்கள் இன்க்ளூட்னா இவைகள் அடங்கியுள்ளன. இந்த கேன்சர்கள் எங்கெங்கே அடங்கியுள்ளனா போன், அதான் கனெக்டிவ் டிஷ்யூனாலே போன் தானே கனெக்ட் பண்ணுது. போனில் இருக்குது. கேட்டிலேஜில் இது இருக்கும் அப்படின்றா. கேட்டிலேஜ் என்னது, குருத்தெலும்புன்னு என்னது, 2 எலும்புகளை இணைக்கக்கூடிய பகுதி, ரைட்டா. அப்போ கேட்டிலேஜ்னா குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. அது 2 எலும்பு இருக்கு இல்லையா, இணைக்கும் பகுதி தான். அப்போ இது எலும்பு பகுதி தானே, கனெக்டிவ் டிஷ்யூ தானே. அப்போ இங்கேயும் இருக்கும். அப்போது அடுத்து டெண்டன்ஸ்ன்னு என்னது, அதான் நாண்கள்னு சொல்லுவாங்க. நாண்கள்னு என்னென்னா, இப்போ தசை இருக்குது, எலும்பு இருக்குது, ரைட்டா. இப்போ மனுஷனோட இப்போ கால் எலும்பே எடுத்துக்கோ, கால் எலும்பு இருக்குது, பக்கத்தில் தசை இருக்குது. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் எலும்பையோ கோழி எலும்பையோ எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் அந்த தசையவும் எலும்பையும் ஒட்டுறதுக்குன்னு ஒரு நார் இருக்கும். தசையவும் எலும்பையும் கனெக்ட் பண்ணியிருக்கும் ஒரு நார், அதுதான் நாண்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டெண்டன் என்னது, தசை இருக்கும் எலும்பு பக்கத்தில், தசையோடு சேர்ந்து இருக்கும் நார், அது எலும்போடு சேர்ந்து ஒட்டி இருக்கும், மேல் பகுதியில் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் நாண்கள், டெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெண்டன்ஸில் வரக்கூடிய புற்றுநோயும் என்னது, இந்த புற்றுநோய் தான், சர்க்கோமாஸ் தான். அடுத்து அடிப்போஸ் டிஷ்யூஸ் அண்ட் மசில்ஸ். அடிப்போஸ் என்னது, கொழுப்பு டிஷ்யூ வரும், கொழுப்பு டிஷ்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா. அடிப்போஸ்னு என்னது, கொழுப்பு திசுக்கள், ரைட்டா. திசுக்கள், கொழுப்பு திசுக்களில் வரக்கூடிய மற்றும் மஸ்குலர்னா தசைகள், ரைட்டா. மசில்ஸ்னால் தசைகள், ரைட்டா. தசைகளில் வர கொழுப்பு திசு மற்றும் தசைகளில் வரக்கூடிய இது இந்த புற்றுநோயும் இதை சர்க்கோமாஸ்ன்றதான் பேர். அப்படின்னா தீஸ் ஃபார்ம் 1% ஆஃப் த டியூமர்ஸ். இவைகள் உண்டாக்குகிறது, இவைகள் ஃபார்ம்னா உண்டாக்குகிறது 1% ஆஃப் த டியூமர்ஸ். 1% கட்டிகள் தான் உண்டாக்குறது. மொத்தம் இது ரொம்ப கம்மி. மக்களுக்கு இதனோட பாதிப்பு ஒரே 1% தான். ரொம்ப அது வந்து 90, 80, 85% இந்த வகையான டியூமர்ஸ் கட்டிகள் வந்து கேன்சர் கட்டிகள் கம்மியாக இருக்குது, 1% தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ். அப்போ இந்த கட்டி வந்தாலே கேன்சர் தான். அந்த கட்டிகளின் வகைகள் என்னன்னா, அப்போ பினைன் டியூமர்ஸ்னு சொல்கிறான், அல்லது நான் மெலிக்னன்ட் டியூமர்ஸ்ன்ற சொல்கிறான். ஒன்று பினைன்னு சொல்லலாம், அல்லது நான் மெலிக்னன்ட் டியூமர்ஸ்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே ஒன்று தான், ரைட்டா. அப்போ இதனோட மீனிங் என்னன்னு சொன்னால் நல்லா பாருங்கள். அந்த பினைன் கட்டிகள் அல்லது நான் மேலிக்னன்ட் டியூமர்ஸ். அப்போ மேலிக்னன்ட் டியூமர்ஸ் இந்த ரெண்டுமே பேர் ஒன்று தான். நீங்கள் பினைன் டியூமர்ஸ்னு சொன்னாலும் சரி, நான் மேலிக்னன்ட் டியூமர்ஸ்னு சொன்னாலும் சரி, ஒன்று தான். இது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ரிமைன் கன்ஃபைன்டு. அப்போ ரிமைன் கன்ஃபைன்டுன்னு என்னது, ரிமைன்னா இருக்கும், எப்படி
ரிமைன் கன்ஃபைன்டு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும், ரைட்டா. இது பரவாது. ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அது அங்கேயே தான் இருக்கும், கேன்சராக இருக்கும். ஆனால் பரவி பக்கத்தில் உள்ளது இக்கத்தில் உள்ளது அழிக்காது. அந்த மாதிரி இப்போ கேன்சர் இது பினைன் டியூமர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கட்டிகள், அல்லது நான் மேலிகன்ட் டியூமர்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன ரிமைன்னா இருக்கும், ரிமைன் என்னது இருக்கும். அடுத்து ரிமைன் கன்ஃபைன்டுனா கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும். கன்ஃபைன்னா கட்டுப்படுத்தப்பட்டு. இப்போ ஒரு குழந்தைகள் வருது, அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு வளர்கிறாங்க, இன்னொரு குழந்தை கட்டுப்படாமல் போக்கிரி மாதிரி வருது, அது கட்டுப்படாமல் இருக்குது, ரைட்டா. அப்போ இந்த கேன்சர் வந்து என்ன செய்யும்னா கட்டுப்பட்டு இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் கேன்சர் வரும், வேறு எந்த இடத்துலையும் போகாது, பரவாது, ரைட்டா. அதுதான் சொல்கிறேன், ரிமைன்னா இருக்கும். எவ்வாறாக கன்ஃபைன்டு கட்டுப்பட்டு இருக்கும். இந்த ஆர்கன் எஃபெக்டட். ஆர்கன்னா எந்த ஆர்கன், இப்போ நம்ம ஆர்கன் இருக்குல்ல, உறுப்புகள், எந்த உறுப்பு கேன்சரால் பாதிக்கப்பட்டதோ அந்த உறுப்பில் மட்டும்தான் இருக்கும், பக்கத்தில் போகாது. அங்கே மட்டும் பாதிச்சுட்டு அங்கே மட்டும் நிற்கும். அதான் சொல்கிறான், ரிமைன் கன்ஃபைன்டு அப்படின்னு இருக்கும், கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி டியூமர், இந்த மாதிரி கட்டிகள் இந்த ஆர்கன் அஃபெக்டட். எந்த ஆர்கன் இந்த ஆர்கன்னா ஒரு உறுப்பு, பாதிக்கப்பட்ட உறுப்பில் மட்டும் இருக்கும். அண்டு டோன்ட் ஸ்ப்ரெட்னா இது பரவாது, டோன்ட்னா போகாது, ஸ்ப்ரெட்னா பரவாது டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. வேறு எந்த பகுதிக்கும் இந்த கேன்சர் பரவாது. டு அதர் பார்ட்ஸ்னு வேறு பகுதிகள், உடம்புல உள்ள வேறு எந்த பகுதிக்கும் பரவாது. நெக்ஸ்ட்டு மேலிக்னன்ட் டியூமர்ஸ். அது நான் மேலிக்னன்ட் டியூமர்ஸ், ரைட்டா. இது மேலிக்னன்ட் டியூமர்ஸ், அப்போ இது பரவும்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ மாஸ் ஆஃப் த ப்ரோலிஃபரேட்டிங் செல்ஸ் அப்படின்னா விச் க்ரோ வெரி ரேப்பிட்லி அப்படின்றான். அப்போ மாஸ்னு எடை, ரைட்டா. அப்போ ப்ரோலிஃபரேட்டிங்னு சொல்கிறான். ப்ரோலிஃபரேட்டிங்னு சொன்னால் பெருகுதல், இது பெருகும், ரைட்டா. அது பெருகாது, அது கன்ஃபைன்னா அங்கேயே இருக்கும். இது ப்ரோலிஃபரேட்டிங். அப்போ ப்ரோலிஃபரேட்டிங்னு சொன்னால் பெருகுதல், இது பெருகும், ரைட்டா. 1 2 4 ஆகும், இடம் விட்டு இடம் தாண்டி போகும், ரைட்டா. அப்போ இது மேலிக்னன்ட் டியூமர்ஸ்ன்றது கட்டிகள் இருந்தது. மாஸ் ஆஃப் த ப்ரோலிஃபரேட்டிங் செல்ஸ் அப்படின்னா ப்ரோலிஃபரேட்டிங் செல்ஸ்ன்னு சொன்னால் என்னது, பெருகும் செல்கள், ரைட்டா. விச் க்ரோ வெரி ரேப்பிட்லி, இது வேகமாக வளரும். விச்னா இவைகள், விச் எதை குறிக்குது, மேலிக்னன்ட் டியூமர்ஸை குறிக்குது. விச் க்ரோ வளரும் வெரி ரேப்பிட்னா வேகமாக வளரும், வேகமாக வளரும். அதுக்கடுத்து இன்வேடிங்னா ஊடுருவும், வளரும், வேகம் இருந்த இடத்துலேயே வேகமாக வளரும். மேலும் அது இன்வேடிங்னா ஊடுருவி செல்லும் வேறு செல்லுகளுக்கும். அண்ட் டேமேஜிங் த சரௌண்டிங் நார்மல் செல்ஸ், ஊடுருவும். அதுக்கடுத்து ஊடுருவனுக்கு பிறகும் டேமேஜிங்னா அழித்து விடும். எதை அழித்து விடும், த சரௌண்டிங் செல்ஸ், பக்கத்தில் உள்ள செல்லுகளையும் நார்மல் டிஷ்யூ, பக்கத்தில் உள்ள நார்மல் சாதாரண டிஷ்யூக்களையும் அழித்து விடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு லூகாமியா. அப்போ லூகாமியான்னு என்னன்னு பார்ப்போம், ரைட்டா. லூகாமியா ஆர் கேரக்டரைஸ்ட் பை அன் இன்க்ரீஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் இன் த போன் மேரோன்றான். அப்போ லூகாமியா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஆர் கேரக்டரைஸ்னால் வகைப்படுத்தப்படுகிறது. லூகாமியா என்பது இருக்கின்றன, எவ்வாறாக கேரக்டரைஸ்னால் வகைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. பை அன் இன்க்ரீஸ்னால் அதிகரித்து கொண்டு, ரைட்டா. லூகாமியா என்பது கேரக்டரைஸ் வகைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிறது, எவ்வாறாக பை அன் இன்க்ரீஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ். இன்க்ரீஸ்னா அதிகமாகிறது, இதில் ஃபார்மேஷன் உண்டாவது அதிகமாகிறது, உற்பத்தி அதிகமாகிறது. ஃபார்மேஷனா உற்பத்தி இன்க்ரீஸ்னா அதிகமாகிறது. எதனோட உற்பத்தி, ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை வெள்ளை இரத்த அணுக்கள், ஆர்பிசி டபிள்யூபிசின்னு பார்த்தோம்ல, டபிள்யூபிசியோட எண்ணிக்கை அதிகமாகிறது. ஃபார்மேஷனாக உண்டாகிறது, புதுசாக உண்டாகுது, ரைட்டா. அது அதிகமாகிறது தான் இந்த லூகாமியான்னு சொல்கிறோம். கேரக்டரைஸ்னு சொல்லப்படுகிறது, வகைப்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக பை அன் இன்க்ரீஸ்னால் அதிகமாகிறது. எது, இந்த ஃபார்மேஷன் உண்டாகிறது அதிகமாகிறது, ஒயிட் பிளட் செல் உண்டாவது அதிகமாகிறது தான் லூகாமியான்னு சொல்கிறான். இந்த எங்கே உண்டாகிறது, இந்த போன் மேரோனா எலும்பு மஜ்ஜை, எலும்புக்குள்ளே ஒரு நீ உறிஞ்சின உஷ்ணம் வருது இல்லையா, சதம் மாதிரி, அதான் எலும்பு மஜ்ஜைக்குள்ளே லூகாமியா இந்த ஒயிட் பிளட் செல்ஸு அதிகமாக உண்டாவதைத்தான்
லூகோமியா என்று சொல்லுகிறார்கள். அண்டு மேலும் லிம்ப் நோட்ஸ்னு சொன்னால் அதனோட இடைப்பட்ட பகுதி லிம்ப் நோட்ஸ்லேயும் உண்டாகும். எது அதிகமாக ஒயிட் பிளட் செல்ஸ் உண்டாகும். அப்போ எங்கெங்கே உண்டாகிறது? அப்போது போன் மேராவிலையும், அப்போ லிம்ப் நோட்ஸ்னால் அந்த இணைப்பு இடம். அப்போ இந்த லிம்ப் நோட்ஸ்லேயும் இந்த 2 இடத்துலையும் போன் மேராவிலையும் லிம்ப் நோட்ஸ்லேயும் ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமாக உண்டாவதைத்தான் லூக்கோமியா என்று சொல்கிறார்கள். அடுத்து லூகாமியா ஆர் கால்டு பிளட் கேன்சர்ஸ். அப்போ இந்த லூகாமியா அதிகமாக பிளட் செல்கள் இந்த இடத்துல போன் மேராவிலையும் அதேமாதிரி லிம்ப் நோட்ஸ்லேயும் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிளட் கேன்சர்ஸ்னு சொல்கிறான், ரத்த புற்றுநோயின்னு சொல்கிறான். ரைட்டா? லூகோமியா ஆர் கால்டு, இந்த மாதிரி லூகோமியாவை ஆர் கால்டு பிளட் கேன்சர்ஸ், அப்போ ரத்த புற்றுநோய் என்று சொல்கிறார்கள். அப்போது இந்த இதில் என்னது உண்டு ஒயிட் பிளட் செல் வந்து இந்த 2 இடத்துல அதிகமாக உண்டானாலே உனக்கு லூகோமியா வந்துடும். அப்போ லூகோமியா என்ன சொல்கிறாங்க? லூகோமியா இன்னொரு பேர் என்னது? பிளட் கேன்சர்ன்ட்டு அறியப்படுகிறது. பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய். மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ். அப்போ மோஸ்ட்னா அதிகமாக தென்படக்கூடிய வகை. மோஸ்ட்னா அதிகமாக, காமன்னா பரவல், காமன்னா தென்படக்கூடிய, டைப்புனா வகை என்ன ஆஃப் கேன்சர். அப்போ கேன்சரில் அதிகமாக தென்படக்கூடிய வகை விச் ஆல்சோ எஃபெக்ட் சில்ட்ரன், குழந்தைகளை பாதிக்கிறது. பிலோ 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அவங்க இந்த குழந்தைகள்னால் 15 வயசுக்கு கீழே, பிலோ 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 15 வயசு கீழே உள்ள குழந்தைகளை பாதிக்கக்கூடிய, இது அதிகமாக பாதிக்கக்கூடிய கேன்சராக கருதப்படுகிறது இந்த லூகோமியா. அப்போது மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ், மோஸ்ட் காமனாக பொதுவாகவே சொல்லப்படக்கூடிய, மோஸ்ட்னா பொதுவாக, மோஸ்ட்னா அதிகமாக, மோஸ்ட்னா அதிகமாக, காமன்னா பொதுவான வகை ஆஃப் கேன்சர். இந்த கேன்சரோட வகை விச், இந்த வகையானது விச் இது ஆல்சோ எஃபெக்ட், இது வந்து பாதிக்குது. விச் ஆல்சோ எஃபெக்ட்னா பாதிக்கிறது சில்ட்ரன் பிலோ 15 இயர்ஸ். அப்படின்னா 15 வயசு குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு கேன்சர் வகை என்னவென்றால் லூகோமியா கேன்சர். நெக்ஸ்ட்டு கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அடுத்ததில் பார்க்கலாம்.